Morning 6 a.m. டைம் 6 மணி ஆகுது, இன்னும் தூங்கினுக்கிறான் பாரு. இவனை எப்படி எழுப்புறது? யார் ஃபேன் ஆஃப் பண்ணது? நான் தான்டா. டைம் என்ன ஆகுது? எழுற மத. அம்மா, குளிர்காலம் வந்தா ஃபேனை போட்டு எழுப்புற, வெயில் காலம் வந்தா ஃபேன் ஆஃப் பண்ணி எழுப்புற. என்னமா உண்டு? எழுறான்னு சொன்னா நீ எழுவியா? அதான் ஃபேன் ஆஃப் பண்ண. Morning 7 a.m. தெய்வமே, அடிக்கிற வெயில்ல நீங்க மட்டும் இல்லனா நான் கருகிடுவேன். ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓ Flashback. யார் இது நடுற வரல ஃபேன் வச்சது? அம்மா, சும்மா வேஸ்டா இருக்குமா, எடுத்து வெளிய போடுமா. Morning 8 a.m. கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியாச்சு, லீவ்ல எங்க போலாம்? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஆய் வீட்டுக்கு போலாமா? முறுக்கு செஞ்சு வச்சிருக்க மாதிரியா சாப்பிடுவே? இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட இங்கே கிரிக்கெட் விளையாடலாமா? இல்ல இங்கே டிவி மொபைல் பார்க்கலாமா? டேய், நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுனுங்கடா. எங்கேயும் போக முடியாது. உனக்கு வாரம் வாரம் ஹோம்வொர்க் கொடுத்துக்கிறாங்க. வீட்லயே உட்காந்து ஒழுங்கா எழுது. இந்தா. Morning 10 a.m. டேய் ஜெட்டு நில்றா. என்னப்பா? டேய் பேட் எடுத்துன்னு எங்க போற? பா, பேட்டை பார்த்தா தெரியல, கிரிக்கெட் விளையாட போறோம்ப்பா. டேய் அது கொசு அடிக்கிற பேட்ரா. இது கிரிக்கெட் பேட் இல்லையா? எப்படி சமாளிக்கிறோம் பாரு. பா, எந்த பேட்டா இருந்தா என்னப்பா? இதெல்லாம் கொசு அடிக்கிற பேட்டு இவ்வளோ பெரிய பால் அடிக்காதா? சரிடா பார்த்து, வெயில் இந்த அடி அடிக்குது, அப்புறம் தீஞ்சு போயிடு பாரு. அப்பா, வெயில் அடிக்காதுப்பா, சுடும். சரிடா, சுடுதோ காயுதோ பார்த்து பத்திரமா விளையாடு வெயில், சரியா? அப்புறம் கருப்பு கலர் ஆயிடு பாரு. அப்பா, கருப்புனா உங்களுக்கு கேவலமா போயிடுச்சா? கருப்பு கலர் இல்லப்பா, நம்ம அடையாளம். நம்ம நாட்டோட தேசிய பறவை காக்கா கருப்பு தான். தேசிய விலங்கு கரடி கூட கருப்பு தான். ஹலோ, ஏன்பா தேசிய கீதம் இருக்குல்ல, அது கூட எங்க புக்ல கருப்பு கலர் தான் பிரிண்ட் போட்டுக்கிறாங்க. சாரிடா. அப்பா, சாரிலாம் வேணாம், முடிஞ்சா பூரி வாங்கி வைங்க, விளையாடிட்டு வந்து சாப்பிட்றேன். பூரி வாங்கி வைக்கிட்டா. Many hours later. காற்று வாங்க போனேன், நல்லா கருகி போய் வந்தேன். யார் இந்த பையன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நிற்கிறானே? டேய் தம்பி. என்னப்பா? என்ன அப்பாவா? டேய் யாரா நீ? என்ன அப்பான்னு கூப்பிடுற? அப்பா, நான் தான்ப்பா சாய்ஸ்ரன். டேய் சாய்ஸ்ரன் நீயாடா? என்ன இப்படி கருகி போய் வந்திருக்க? அப்பா, வெயில்ல விளையாடுனல, அதனால அப்படி தெரியுதுப்பா. அப்பா, வெயில்ல யாருக்கும் காட்ட சொன்னா இறங்கி வந்து காட்டுங்க ஆடுதுப்பா. அதாடா சேட்டு, எங்கே பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா. கரெக்டாக இப்போ தான் உன் மூஞ்சி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்குதுடா. அப்பா, என்ன கிண்டலா? நீ என்ன ஃபேஸ்புக்கில் இருக்க மாதிரி அழகா வைக்கிற, சும்மா சின்ன பையன் மாதிரி ஃபோட்டோ வச்சுன்னு ஆண்டிக்கெல்லாம் மெசேஜ் பண்ணின்னுக்குற. சரி சரிடா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, உன் போட்டை உருவிடுவாங்க. பொம்மை கட்டியா? வேணாடா டேய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. இந்த மாதிரி மேகம் கருக்கிற மாதிரி இருக்குது. மேகம் எங்க கருகுது? அடிக்கிற வெயில என் மூஞ்சி தான் கருத்துச்சு. சரி சரிடா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு போய் சாப்பிடு போ. அம்மா, சூடுடா, நீ போறமா குளிக்கிற.
Evening 4 p.m. டேய் சேட்டு இந்தர கடைக்கு போயிட்டு வாடா. அப்பா எதுக்கு ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க? டேய் மே மாசமெல்லாம் வெயில் ஜாஸ்திடா, அதனால லீவ் விட்டாங்க. அப்பா ஸ்கூலுக்கு கூட வெயிலுக்கு லீவ் விட்டாங்கப்பா. நீங்கன்னா வீட்டு வேலைக்கு லீவே விட மாட்டேன்றீங்க. சரி நீ போகலனா பரவாயில்ல, நான் விகாஸ் அனுப்புறேன். 10 ரூபா மீறும், பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவா. 10 ரூபாய் மீறுமா? குப்பா நான் போயிட்டு வரேன். பெரிய பையன் நான் தான் போகணும், சின்ன புள்ள எப்படி போவா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்ன சுடுறியா? ஆமாண்டா, ஆமா மூக்கா. என்ன பத்தி உனக்கு தெரியாது. டென்ஷன் ஆனா அவள் தானே. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் அடிச்சிட்டான், அவனை புடிச்சு கடிச்சு வச்சிட்டேன் தெரியுமா? ஐயா, என் பேர் சூரியன். அதான் தெரியுமே எனக்கு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. கத்திரிப்பு வக்கீல். இப்போ என்ன பண்ணுவேன்? எங்களோட மூளையே மூளைதான். The next day. அப்பா வேகமா விசிறுப்பா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.